எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ மேம் நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கும். நீங்கள் எல்லோரும் இருந்ததா எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் இன்னும் ஒரு சப்போர்ட்டாக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அகேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பவல் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார். அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன். பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட். அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. மேம் சாந்தமணி மேம், எனக்கு அப்படியே அந்த பேரே ஞாபகம் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். ஒரு ஃபேமிலி மாதிரி 2 months அங்கே ஷூட் பண்ணோம். ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ அன்பு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லோரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி மகேந்திரன் சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனிதிங், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ரிச்சா, ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ அ லாட், பட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் ஐ ரியலி விஷ் எனக்கு ஒரு நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் வரி அபவுட் த லாங்குவேஜ், வில் டீச் யூ. ஸோ it was fabulous to see you on screen. And thank you to each one of you for making this happen. The direction department team, camera team, production side, Hari sir, who managed everything. Thank you so much to each one of you. ஏன்னா எல்லாரும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. May 17th, I'm looking forward to all your responses. Please do watch the film and உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. Vanakkam. Good evening, everyone. Thank you, media, for coming here, everyone else too. And this is my first debut Tamil movie. And I don't know Tamil yet, so I'm just going to speak in English, and apologies for that. I hope probably in the coming years there's more work, and there's, I probably, get to speak Tamil very fluently. So I've seen Tamil industry has given so many legendary people all over in the Indian cinema, for the Indian cinema. And I'm standing here right now, and I'm beginning my journey. It just feels very privileged and blessed to be standing here, and even that feeling that I'm starting with this journey. And all the great artists have come from here, and we all know that. I don't even have to specify that. So thank you so much. And I would really like to thank Aditya sir, Real Good Films Production, for giving me this chance to be the part of this film. And I would really like to thank even Vijay sir. He has been a very dedicated actor. He is very spontaneous, I've seen. And he's just very natural when it comes to his craft. I've seen that. And that's a very commendable thing. Also, thank you, Tamil sir, director sir. He was also very
soft spoken. He made sure that, you know, I'm comfortable, and he made sure that, you know, I'm doing the scenes very perfectly, and even the dialogues that I'm delivering, those are also well presented on screen. um, I know I'm missing a lot of people, but then I know a few names. I'm just going to take the names. Mahindran Jayaraju sir, even, you know, he showed me a few tricks where I can, you know, just cheat a little bit and, you know, be more presentable on screen. And Krish sir, yes, this choreographer sir. So he was also very spontaneous. He told me to be very spontaneous, very natural on screen, so that, you know, that beauty shots really come out very well. And Preeti, she's I just talked to her. I know that, you know, in the movie Ayothi, I've really heard of it, and I've watched the trailer as well out of curiosity to know who the actress is. And I'm sure that, you know, everyone knows that she's a brilliant actress as well. And thank you for the entire team of Election. Election is the title itself. It is, you know, it's very exciting. It shows, it speaks volumes. So I'm just very excited for, you know, being the part of this film. And thank you so much. And for the audiences, I would really like to say that I have worked, you know, I've done my best in the whatever character that was given to me. And I'm genuinely hoping that, you know, people really like me. And so thank you so much. Thanks. ஆங்கர் மேடம் எனக்கு பெரிய ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் இப்போ புயல் வந்து தீயெல்லாம் ஒன்றும் மாற முடியாது. இந்த டைட்டிலே இருக்கு இல்லையா, எலெக்ஷன் அப்படிங்கிறது, முதல்ல என்னை வாழ வைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த டைட்டிலே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா படம் நாங்கள் போகும்போது டைட்டில் இல்லாமல் தான் போனோம். அப்போது இந்த எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, எப்போதும் என் அளவில் கருத்தளவில் ரொம்ப முரண்பட்டு கொண்டு எப்போதும் நட்பு பாராட்டுகின்ற தோழர் அழகிய பெரியவன் அவருடைய வழியாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. இது எதுக்கு நீங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேறு தளங்களில் வேறு அரசியல் கருத்துக்களோடு இருக்கலாம். ஆனால் நட்பு அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நட்பு தான் பெருசாக நிற்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அழகிய பெரியவன் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. நான் முதல்ல டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாகராஜன் சார் தான் பார்த்தேன். பார்த்தபோது அவர் சொன்னார், அம்மா, அவர் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் சொன்னார், அம்மா இது வந்து உங்களோட உண்மையான கேரக்டரையே காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம் அப்படி சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்தாங்க. சினிமாவில் வந்து நானும் சினிமா துறைக்குள் ஒரு சிறு தயாரிப்பாளராக இயங்கிக் கொண்டு நாச்சியால் ஃபிலிம்ஸ்னு ஒரு 2 படங்கள் எடுத்திருக்கேன். அந்த வகையில் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி வந்து எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறது, அர்ப்பணிப்போடு இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் தமிழ் சார்கிட்ட தான் பார்த்தேன். டே 1லேருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும், ஷூட்டிங் முடிஞ்சு வந்த அந்த கடைசி நாள் வரைக்கும் அவர்கிட்ட வந்து டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு டிசிப்ளின், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு அடிமட்டத்திலேருந்து, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வருகின்ற எந்த படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, எந்த டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் அவங்க ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வருகின்ற, மிடில் கிளாஸில் வருகின்றவர்களுக்கு அங்கே வந்து அவங்க தொழில் துறையில் அவர்கள் எவ்வளோ தூரம் டிசிப்ளின்டாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கான உயரம் அவர்களை தேடி வரும் அப்படிங்கிறத தமிழ் சாரை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டேன். அது உண்மையிலுமே இன்னைக்கு இருக்கின்ற கிரியேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து வெறும் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது, இல்லை ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது, இது டிசிப்ளின் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கின்ற போது நாம் எப்படி ஒரு கடைசி மனுஷனை ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் ஒரு 65 நாள் வந்து அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கும்போது எனக்கு 22 நாள் அந்த கிராமத்துக்குள்ளே இருந்தோம். அந்த கிராமத்தில் வந்து சின்ன குழந்தைகள் கூட அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும். அந்த பேசுகிற குழந்தைகளை வந்து வா போ அப்படின்லாம் இல்லை, ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவார். அப்போ தான் லிங்கனோட, இங்கே படத்தோட டைட்டிலில் வந்து ஒரு வாசகம் லிங்கனோட போட்டது. அதே லிங்கன் சொல்லுவார், உங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை வைத்து நீ கடைசி மனிதனை எவ்வாறு
ட்ரீட் பண்ணுறியோ அதை வச்சு தான் நீ யார், உன் கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது வேர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல சினிமா டைரக்டர் அப்படிங்கிறத வந்து ஒரு கடைசி மனிதராக இருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள்கிட்டையும் சரி, தன்னோட டீம்லேயும் சரி, எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஆணவத்தோடையோ இல்லை வேறு எந்த மாதிரியோ அவர் பேசலை. எல்லாத்தையுமே ரொம்ப இதாக பேசினார். ரெண்டாவது கேமராமேன் சாரை வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையின் சிகரம்னு ஒருத்தர் இருந்தார்னா அது மகேந்திரன் சார் தான். அவரோட டீமில் இருக்காங்க இல்லையா, அவங்க டீமில் இருந்த பிரபு, ராஜ்குமார், அந்த டீம் ஃபுல்லாக எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தன்னோட டீம்மேட்ஸை வந்து எந்த இடத்துலையும், அதாவது டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக வந்து நீ கெத்தா நான் கெத்தாங்கன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப அழகாக அதை கொண்டு போனார். அப்புறம் வந்து எப்படின்னா, இப்போ என்ன மாதிரி புது ஆர்டிஸ்ட்டு இப்போ பேசிக்கலி இப்போ இவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது பூ புயல் அப்படின்லாம் சொன்னாங்களே, பேசிக்கலாக நான் வந்து ஒரு எப்படி ஒர்க்கஹாலிக், ஒரே இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டுருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மூஞ்சி காமிக்காமல், அவங்கள வந்து ஹார்ஷாக பேசாமல், சாஃப்டாக ஒருத்தங்களால் வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு பண்பை, ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்குறோங்கிற முக்கியம். நான் வந்து தமிழ் சார்கிட்ட வந்து டிசிப்ளினை கற்றுக்கிட்டேன். அண்ட் மகேந்திரன் சார்கிட்ட வந்து எப்படி ஒரு மனுஷங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் அப்படிங்கிறத தாண்டி, எது நடந்தாலும் நீங்கள் எப்பயும் எப்படி கூலாக இருக்கணும். நாங்கள் நெருப்பு சார், அங்கே நெருப்பு பத்துது அப்படியா, ஓகே பார்த்துட்டோம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது எப்படி அவர் இவ்வளோ ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது. எல்லா சூழ்நிலையும் மனிதன் எதனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே உங்களை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறது தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. இது விஜயகுமாரை பற்றி சொல்லணும். என்னென்னா, செட்டில் பார்த்தா முதல் நாள்லேருந்து நாள் வந்து மணப்பெண்ணுக்கு ஒரு பொருள் தாலியோ ஏதோ வாங்குறதுக்கான சீன். அந்த நேரத்தில் அவர் என்னை அம்மானு கூப்பிட்டாரு. அந்த நாள்லேருந்து ஷூட்டிங் முடிந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த அம்மா, நான் ரியல் அம்மா, என்னோடய கேரக்டர் பேர் சாந்தாமணி, சாந்தான்னு கூப்பிடுவாங்க. அந்த சாந்தாமணி அம்மாவாகவே என்னை வந்து எப்பயும் வச்சுருந்தது விஜயகுமார் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த மூடுலேருந்து கொஞ்சம் மாறும்போது கூட ஒரு செட்டுக்குள்ளே வந்து நம்மளை பார்த்தோன்னே அம்மா வணக்கம் பாரு. நம்ம வந்து விஜயகுமார் அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர், அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்த்த உடனே வந்து ஒரு பணிவாக இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வணக்கம் அம்மாம்பார், இல்லாட்டா வந்தோன்னே ஒரு கையை கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம மனநிலை எப்படி இருந்தாலும் கேமரா முன்னாடி போனோன்னே நம்ம சாந்தாமணியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த என்டையர் டீம் வந்து கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் டைரக்டோரியல் டீமில் வந்து ஒவ்வொருத்தருடைய பேரையுமே நான் சொல்லி ஆகணும். யாக்னா, சித்தார்த்து, சேர் பாபு அண்ட் சதீஷ் சார். சதீஷ் வந்து என்னென்னா, சென்டிமெண்டல் ஹீஸ் லைக் மை பிரதர். எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் எதுக்காவது எனக்கு இந்த காஸ்ட்யூம் வேணாம், நீ நேற்று இதையும் கொடுத்து எனக்கு இதே காஸ்ட்யூம் கொடுத்தலாம் இது பண்ணிங்கன்னா, நான் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சதீஷ் சார், ஐம் ரியலி வெரி சாரி. நான் உங்களை வந்து அந்த ஒரு 20 days வந்து நான் உங்களை ரொம்ப எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை தான் நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தென் நாகராஜ் சார் கிட்ட வந்து அவர் வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க வந்து எனக்கு அம்மா இது இப்படி பண்ணுங்க, இது அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு புதுசாக ஃபீல்டுக்கு வந்தவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதில் நாகராஜ் சார் வந்து அவர் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு இப்போதே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இருந்தது. இப்போ ரெண்டாவது இந்த படத்தோட கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் டைலாக் எழுதியிருக்க என்னுடைய தோழர் அழகே பெரியவன் அதில் பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப மக்களுக்கு ஈஸியாக சென்று சேர்க்கிற மாதிரி அருமையான டைலாக்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருக்கார். அதில் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த அரசியல் அப்படிங்கிறது, அதுவும் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது, கிராமத்தில் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது, அது பல்வேறு அடுக்குகளை கொண்டது. அதில் மிக முக்கியமாக 2 விஷயம் பெருசாக செயல்படும், எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று சாதி, இன்னொன்று பணம். இந்த சாதியும் பணமும் ஒரு அரசியலுக்குள்ளே எப்படி பெரிய அளவில் செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக, ரொம்ப நுண்ணியமாக, அதே சமயத்தில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே வந்து சேர்த்து இந்த படம் பண்ணியிருக்குது. பிரீத்தி வந்து நிஜமாலுமே எனக்கு ஒரு மருமகள் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமான ஒரு மருமகளாக என் கூட அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க இருந்தாங்க. அப்படி இந்த என்டையர் டீம், நான் வந்து தமிழ் சாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சாருக்கு, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணின தோழருக்கும், என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு அனுமதித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும், என்டையர் பத்திரிகையாளர் டீமுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தினர்கள் என்னுடைய மாலை வணக்கம்.
ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ் சாருக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னார், ஆஃபீஸ்க்கு வந்து படிங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு. கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாசம், வெஞ்சன்ஸு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலை பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விஜயகுமார் சார், எனக்கு விஜயகுமார் சாரோட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு கிரியேட்டருன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிடுவார். எனக்கு அவர் படம் அவரோட டைரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு 96 பார்த்ததுலேருந்து. அவருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அப்புறம் எப்படி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பாவல் சார் அவர் கூடிய சீக்கிரத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ண போது அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க. இது இப்படி பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் ஒரு டேரக்டருங்க கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும். மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும் எனக்கு. அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன் நான். அப்புறம் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை உங்கள் மூலிமா நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க்யூ சார். செம்ம ஒர்க்கு இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது. எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் வந்தது. போன தடவை சந்திச்சதில் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதை ஒரு கைடன்ஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தது ஜெகதீஷ் பழனிசாமி, லோகேஷ் கனகராஜ் அண்ட் கார்த்திகேயன் சந்தானம் 3 பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே அவங்கள கால் பண்ணி நான் இதை பற்றி எதாவது பேசிகிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் டு தேம் ஆல்வேஸ். நிறைய பேர் நம்ம டீமில் இங்கே வந்திருக்காங்க. ஸோ எலெக்ஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம டயலாக் ரைட்டர் அழகிய பெரியவன் சார் வந்து டயலாக் மட்டும் எழுதி கொடுக்காம அவர் வந்து அங்கே வேலூரில் எல்லாமே பார்த்துனார். அவரும் சாரும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்ததில் ஃபஸ்ட்டு அங்கே கால் வந்தது 65 நாள் ஷூட்டு நிற்காமல் ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணல, அப்படி ஷூட் பண்ணோம். அதுக்கு அவர் பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தார் அவர். ஸோ தேங்க்யூ சார். மகேந்திரன் நம்ம சினிமாட்டோகிராஃபர், 96 ஃபேம் மகேந்திரன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். ஸோ இப்போ எலெக்ஷன் முடிச்சப்பறம் எலெக்ஷன் ஃபேம் மகேந்திரன் வரணும்னு ஆசைப்பட்றேன். பிரேம் நம்ம எடிட்டர். பிரேம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸி கோயிங் எடிட்டர். அவரை கூப்பிட்டு நானே நிறைய தடவை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். ஆனாலும் எல்லாத்துக்கும் வந்து சார் பண்ணிட்டே இருப்பார். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரேம். ரொம்ப நாளாக வந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. ஏழுமலை விஜய் வழியாக அறிமுகமானி நம்ம ஃபைட் கிளப்லேயும் பண்ணார், எலெக்ஷன்லேயும் பண்ணார். மீண்டும் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப சின்சியர் பர்சன். ஸோ தேங்க்யூ ஏழுமலை. ஸ்டண்ட் மாஸ்டர் சாம் வந்திருக்காரு. சரி, மாஸ்டர் வந்து நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்த கொரியோகிராஃப் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். கோவிந்தால் வர முடியல, ஒரு மியூசிக் பேண்டில் பிஸியாக இருக்கார். பட் நீங்கள் கோவிந்தோட சாங்ஸ் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டர் ரிலேஷன்ஷிப்போட ஒரு நல்ல நண்பர் அண்ட் ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ். அவருக்கு வந்து மேடை பேச்சு அதெல்லாம் ரொம்ப தெரியாது. பட் கோவிந்த் சார்பாக நான் இங்கே அவரோட ஒர்க்குக்கு ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சவுண்ட் டிசைனிங் அண்ட் மிக்சிங் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஆனால் அவங்க வந்து இப்போ ரங்கநாத் ரவி தான் வந்து பண்ணியிருந்தார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் வந்து தான் பண்ணார். அண்ட் மிக்சிங் வந்து கண்ணன் கண்பத் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம கார்த்திக் நேதா, ஞானக்கரவேல், யுகபாரதி. நீங்கள் லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமான லிரிக்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம இப்போ சாங் ரிலீஸ் பண்ணதில் அவங்க ஒர்க்கு ரொம்ப ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அண்ட் டான்ஸ் மாஸ்டர் கிரிஷ், தேங்க்யூ அஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட்லாம் ஃபோன்லலாம் பேசி நிறைய இன்புட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், இந்த பாட்டு எப்படி கொரியோகிராஃப் பண்ணுவோம் ஆல் தேட். ஸோ தேங்க்யூ கிரிஷ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், இன்னும் ரியல் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் வந்து நாங்கள் சின்ன ஒரு நிறுவனம். நான் அதுலேயும் ரொம்ப சின்சியராக என் கூட ஒர்க் பண்ணுறது இபி பாலகுமார், ஹரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அண்ட் கோகுல், மாரி. ஸோ இவங்க தான் என்னோட மாதிரி மெயின் டீம். இவங்கள தான் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் ஜெகதீஸ்வரி அண்ட் எங்கள் அக்கௌண்டன்ட் அண்ட் லீகல் டீம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக நம்ம சம்டைம்ஸ் ப்ரொமோஷன் டீம் பற்றி பேச மறந்துடுவோம். பப்ளிசிட்டி டிசைன் வந்து கபிலன் அண்ட் பரணி அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைட் கிளப்லேயும் அவங்க கபிலன் ஒர்க் பண்ணி, இப்போ பரணி வந்து மெயினாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், தேங்க்யூ டு தெம். அண்ட் அவர் ஆடியோ அண்ட் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் டிவோ, அவங்க டீமும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து தினேஷ்னு ஒரு பையன் சோலா மீடியா நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பிஆர்ஓ எப்பவுமே சைடில் ஒளிஞ்சிட்டு இருப்பான் யுவராஜ். எல்லாருக்கும் யுவராஜ் நல்லா தெரியும். ப்ரொடியூசருக்கு மேலே நீ தான் டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ எல்லாம் மேடையிலே சொல்லிட்டேன், சரியா? ஸோ யுவராஜ் வந்து வெரி 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 என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ். ஒர்க்கு தாண்டி அவனை வந்து எப்போமா கூப்பிட்டு சும்மா சும்மா நிறைய டார்ச்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் யுவராஜ் எல்லாத்துக்கும். ஆர்டிஸ்ட் நம்ம இன்னும் நிறைய பேர் நம்ம இந்த எல்லா படத்துலையும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேசுவோம். இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் படத்தில் நிச்சயமாக ஒரு ரெகக்னிஷன் வந்து ஒரு ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக நிற்பாங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் விஜய் கூப்பிட்டு தான் சொன்னேன், டேரக்டரை கூப்பிட்டு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாவல் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க், ரொம்ப ரொம்ப பிக் ஃபேன் ஆகிட்டேன் நான். திலீபன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். திலீபன் அண்ட் மரியம் ஜார்ஜ் சார், ஐ திங்க் அவர் வர முடியல. சுகந்தி அம்மா, எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. இந்த படத்தில் வந்து நம்ம 2 ஹீரோயின் இருக்காங்க, ரிச்சா அண்ட் ப்ரீத்தி. நீங்கள் படம் பார்க்கும்போது யூல் சி இன்னும் ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோல். நான் கதையை ஃபஸ்ட்டு படித்தேன்னா தமிழ்கிட்ட கூப்பிட்டு சொன்னது வந்து ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்தை வந்து மூவ் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிளாட்டில் வந்து அந்த ஒரு ஸ்டோரி லைனோட டெவலப் ஆகி வந்த கேரக்டர். ஸோ ஒரு ஆர்கானிக்காக அந்த கேரக்டர்ஸ் எழுதிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ வெரி நைஸ் ஒர்க். தேங்க்யூ ரிச்சா அண்ட் ப்ரீத்தி. கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. நிறையா இன்னும் முக்கியமாக எனக்கு வந்து 2 பேர் பற்றி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண ஒருத்தரை நான் மறக்கல, ஆனால் கடைசியில் பேசணும்னு நினச்சேன். சக்திவேலன் சார் ப்ரோ. சக்தி பிரதர் வந்து எப்படி சொல்கிறது, 2 படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் எங்களோட பழக்கம். ஆனால் எனக்கு வந்து அவர் கூட ஒரு சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். எதாச்சும் ஒருத்தர் பேசும்போது கண்கலங்கிட்டேன், அவ்வளோதான். அதுலேருந்து எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. இது வரைக்கும் பிரதர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரை நம்பி விட்டுருவேன், அவ்வளோதான். என் படத்தை அவர் பார்த்துப்பார். ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப ஜென்யூன் பர்சன் இண்டஸ்ட்ரியிலே. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர், 2 படம் சேர்ந்து பண்ணுறோன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாரை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிப்பேன். விஜயகுமார் வந்து என்ன சொல்கிறது, விஜய் பற்றி விஜய் வந்து அதான் வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அத்தனை ஹவர்ஸ் பேசி படத்தை பற்றி தான் பேசுவோம். அவருக்கு படம் பற்றி தவிர ஒன்றுமே தெரியாது அவருக்கு. இந்த படத்துலையும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனிதிங் அவர் எதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார் விஜய். அண்ட் என்ன சொல்கிறது, ஐயா ஸ்டார்ட் மீ சினிமா, அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்லணுனாக்கா சினிமா வந்து அவர்கிட்ட கற்றுட்டுது. டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி விஜய்லாம் சொல்கிறத விட இன்னும் விஜய் இல்லாமல் நான் இல்லை, அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் தமிழ் வந்து விஜய் வரியை தான் அறிமுகமாச்சு. ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காரு. சேத்துமான் டைரக்டர் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னார் விஜய். பவுண்டு ஸ்கிரிப்டா அப்படின்னு நினச்சி நம்ம படித்து அவரை பேசும்போது அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தமிழ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸான ஒரு ஆள். அண்ட் ரைட்டிங்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டர். அஃப்கோர்ஸ் இது அரசியல் படம். அரசியல் வந்து அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி படம் இல்லை. படம் ஜானரே அரசியல் படம். அது மாதிரி ஒரு படம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு இல்லையா? அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்டு இது எலெக்ஷன் சீசனில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அது அப்போ பண்ணும்போது 2021 நினைக்கிறேன்ல தமிழ். நம்ம அதுக்கு முன்னாடி ஆமாம் 20 ஐ திங்க் அக்டோபரில் மீட் பண்ணி அப்புறம் 21 நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ
ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சின்சியர் டைரக்டர்ஸ். அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலி சம்டைம் நான் ஸ்பீடை குறைக்கணும் அது மாதிரி ஒரு பர்சன் அவர். ஆனால் அவரும் அவர் டீம் சித்தார்த் அண்ட் சதீஷ் அண்ட் திஸ் ஃபீல் நல்ல டீம் அது. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி. அண்ட் தமிழுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நம்புகிறேன். இது எலெக்ஷன் பற்றி குயிக்காக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பட் அதான் நாங்கள் எலெக்ஷன் டைமில் இந்த படம் வரும்னு நான் நினச்சி பார்க்கலங்க. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஒர்க்லாம் நடக்கும்போது ஓகே நம்ம கரெக்டாக ஜெனரல் எலெக்ஷன் வருதுன்னு அப்போது ஒரு தாட் இருந்துச்சு ஒரு 6 மாதம் முன்னாடி. ஆனால் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை முடிச்சு அந்த லாஸ்ட்டு ஒரு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லோரும் டப்பிங் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அது வந்து எலெக்ஷன் சீசனில் வந்து இறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். அண்ட் சக்தி பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு டேட் பார்த்து எங்களுக்கு செட் பண்ணி ஒரு வாரம் அவர் தான் சொல்லுவார், பிரதர் ஹோல்ட் பண்ணுங்கள் பிரதர், நல்ல டைம் பார்த்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், இந்த படம் வந்து நல்லா போய் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக இவங்களுக்குலாம் ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது நிஜமாகவே மக்களுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் கருத்தாக அப்படி இருக்குது. ரொம்ப சோஷியல் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. அண்ட் நல்ல ஒரு பிளாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காரு தமிழ். ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த ஒரே விஷயம் தான். ஐ திங்க் நம்மள மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு பேஷனோடு வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளோதான் புஷ் பண்ண முடியும். எங்களால் அந்த அன்லிமிட்டெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. மக்களுக்கு போய் சேரணும், அவ்வளோதான் எங்களோட விஷ். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.